முருகர் சேவல் கொடி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இதுதானுங்களா? அதாவது முருகன் சேவல் கொடி வச்சிருக்கிறதுக்கான காரணம் 2 வகையா சொல்லப்படுது. எப்படின்னா, அசுரனை வதம் பண்ற போது அவனுடைய உடல் 2ஆக பிரிந்து, ஒன்று சேவலாகவும், இன்னொன்று மயிலாகவும் மாறுறதாக, அதை தன்னகத்தே கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனா அதே சமயம் உண்மையான தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, முருகன்னு சொல்றது ஒவ்வொருவருடைய உயிர். அது ஆத்மான்னு சொல்லலாம், ஜீவன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த உயிர் தான் முருகன். அந்த உயிர் மேலே சிதாகாசத்தில் இருக்கு. அதை உணர்வதற்கு சுவாசம் ரொம்ப முக்கியம். சுவாசத்தின் மூலமாக தான் உயிர் இருந்தால் சுவாசம் இருக்கும், சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சுவாசத்தின் வழியாகத்தான் ஒவ்வொருவரும் உயிரான முருகனை உணர முடியும். அப்படி உயிரான முருகனை உணர்வதற்கு சுவாசம் முக்கியம். அந்த சுவாசத்துக்கு உண்டான பஞ்சபூத தத்துவத்தில் பட்சி சாஸ்திரப்படி, பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நம்ம முன்னதாக சொல்லியிருக்கிறபடி, காற்றுக்குண்டான தத்துவமானது பட்சியாக கோழி இருக்குது. அந்த கோழியினுடைய சாராம்சம் பெற்றுக்கிற சேவலை கொடியாக கொண்டு காற்றின் மூலமாகத்தான் உயிரான முருகனை, அழகனை உணரணுங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்கிறதா அமைஞ்சிருக்கு.